பட் ஜென்ரலாக அந்த க்ளோத்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அது இன்னமுமே நம்ம ஊரில் இருக்க தான் செய்யுது. இப்போ அந்த க்ளோத்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம் சூட்டில் இருக்காங்க, பீனியில் இருக்காங்கன்னா அவங்க தப்பானவங்க, இவங்க ரெடி ஃபார் எவ்ரி திங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் நான் தான் சொல்கிறேனே. இப்போ கிளாமராக இப்போ வந்து நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வந்து இதுக்காக போட்டிருந்தேன். பேஜெண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து முந்தையே வந்து ஆன்லைனில் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இதில் வந்து லைட்டாக கிளிவேஜ் தெரியிற மாதிரி இருந்தப்போ எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்க, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ இதாக பண்ணுறீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், அங்கே சில ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் பண்ணணும். கிளாமர்ன்றது இது காட்டுறதுனால தான் எவ்வளோ இதாக பண்ணணும், அழகாக காட்டுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது சொன்னேன். அதே மாதிரி லைஃப் வந்து அவங்கள வந்து இதுக்கு தான் இழுத்துட்டு போகுதுன்னு கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இப்போ கிளாமராக காட்டினா அவங்க வந்து இந்த இதுக்கு தான் போகணும் அப்படின்னு கிடையாது. அதுவும் அவங்க கையில் தான் இருக்குது. மெயினாக ஹராஸ்மெண்ட்டுன்றது அதான், அவங்கள வளர விடுங்க. அடுத்தவங்களை வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது போதும். கரெக்டுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மாடலிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி இது தான். பட் வந்து கம்ப்ளீட்டாக எதர் கல்யாணம் ஆனால் ஹஸ்பண்டோட சப்போர்ட், குழந்தைங்களோட சப்போர்ட் கம்பல்சரி. அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்லுவேன். இல்லை கல்யாணம் ஆகலையா, அப்பா அம்மாவோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். மறைச்சிட்டு நிறைய பசங்க வந்துட்டு எனக்கு அம்மாவுக்கு தெரியாது ஃபோட்டோலாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அக்கா இது போஸ்ட் பண்ணிடாதீங்கக்கா, எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க. அப்புறம் எதுக்கு மாடலிங் பண்ணுறீங்க? எல்லாரோட பெர்மிஷனோட வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாண ஸ்டேஜில் இருக்கீங்க, அடுத்தது உங்களுக்கு கல்யாணம் தான் ஆக போகுதுன்னா அந்த போல்ட்னஸ் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மாடலிங் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களோட துணைவர் வந்தாருன்னு கேட்பாங்க, மாடலிங்னா ஓப்பனாக சொல்லுங்க, நான் மாடலிங் பண்ணேன். மாடலிங்னா ஒரு நல்ல ஒரு இது, அது வந்து ப்ரொஃபஷன் தான். அது ஒரு வல்கனானது கிடையாதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எவ்வளோ பேர் நான் வந்து ஆக்சுவலாக பாடி ஆர்ட் பண்ணுவேன். பாடி ஆர்ட்ன்றது ஃபுல் பாடி வந்து வி யூஸ் டு பெயிண்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் மேகசீன்ஸ்க்குலாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நியூடாக இருக்க மாட்டாங்க, சிலிகான்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஏர் பிரஷ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மாடல்ஸ், இன்டர்நேஷ்னல் மாடல்ஸ். அவங்களாம் கெட்ட வழியில் போகிறவங்களா இல்லை, அவங்க ஹஸ்பண்டே தான் கூட வருவார். அதனால அவங்க தப்புன்னு சொல்லிட முடியுமா? அவங்க தொழில், அவங்க வந்து ஒரு ஆர்ட்டா பார்க்குறோம், அவங்க ஒரு ஒரு அழகு ஸ்கல்ப்சர் மாதிரி பார்க்குறோம். நம்ம கண் பார்க்கறது நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அது மாதிரி இருக்குது. கூட ஹஸ்பண்ட் தான் வருவாங்க. அதனால அவங்க ஃபேமிலியே தப்பானவங்கன்னு சொல்லிட முடியுமா?